ஹலோ காய்ஸ், ஒரு சூப்பரான குட் நியூஸோட தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் தான் குட் நியூஸ். என்னன்னாக்கா எஸ்எஸ்சியில் ரிவைஸ்டு கேலண்டர் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி May 7 to June 6 வந்து எம்டிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எலெக்ஷன்னால அது அப்படியே ஸ்டாப் ஆயிருந்துச்சு. அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. எப்போ நம்ம அப்ளை பண்ணலான்னாக்கா June 27 July 31 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்கப்பா. எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா October to November இந்த 2 மந்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. இந்த 2 மந்தில் அவங்க கொடுக்குற பர்டிகுலர் டேட்டில் எக்ஸாம் இருக்க போகுதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி June 15. இன்னிலேருந்து பார்த்தா கூட செப்டம்பர் வரைக்கும் 107 days, அதாவது 107 days நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிகினராக ப்ரிப்பேர் பண்ணாலுமே கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா அது 10th லெவல் கொஷின்ஸ் தான் இதில் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து கன்சிஸ்டன்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தால் இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இன்னிலிருந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தென் எக்ஸாம் பேட்டர்ன் இது வந்து ஃபுல்லாகவே CBE, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருக்க போகுது. இது வந்து OMR ஷீட் கிடையாது, ரிட்டன் கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்க போகுது. அண்ட் இதில் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸில் பாஸ் பண்ணால் போதும். இதில் ஹவில்தாருக்கான போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணணும். அது இல்லைன்னாக்கா CBE டெஸ்ட் மட்டுமே இனஃப். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 90 questions இருக்கும். இது வந்து 2 செஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு செஷன் 1, தென் செஷன் 2, 2 செஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு செஷனில் என்ன இருக்க போகுதுன்னாக்கா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் 20 questions, ரீசனிங்கில் 20 questions, மொத்தம் 40 questions இருக்க போது. ஒரு கொஷனுக்கு 3 மார்க்குன்றபடி மொத்தம் 120 மார்க்ஸ் இருக்க போது செஷன் 1. ஃபஸ்ட்டு செஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். இதில் நீங்கள் வந்து ஒரு பாஸ் மார்க் எடுத்தால் போதும் உங்களுடைய நெக்ஸ்ட் பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்கு. அதாவது குரூப் 4 மாதிரி தான். தமிழில் வந்து 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் வேல்யூ பண்ணுவாங்களே, சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். இதில் உள்ள மார்க் வந்து உங்களுடைய கட் ஆஃப்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் செஷன் 2ல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மார்க் மட்டும்தான் உங்களுடைய ஜாபை கன்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லலாம். அண்ட் செஷன் 2ல் என்னப்பா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சயின்ஸ், சோசியல், இது மாதிரிலாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் இங்கிலீஷ்னாக்கா வெக்காபுலரி, ஸ்னானிம்ஸ், ஆன்டினிம்ஸ் அண்ட் கம்ப்ரிஹென்ஷன்ஸ், இது மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். தென் இந்த செஷன் 2ல் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 question, ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 25 question, மொத்தம் 50 questions. சேம் கான்செப்ட் தான். ஒரு கொஷனுக்கு 3 மார்க்குன்றபடி மொத்தம் 150 மார்க்ஸ். இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ நமக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் இதையும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஏதாவது கொஷின் ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கும் அதுக்கு ஒரு 45 minutes, இதுக்கு ஒரு 45 minutes, டோட்டலாகவே நமக்கு ஒரு 90 minutes வந்து இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக்ஸ் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்னக்கா வச்சு படிக்கிறீங்கன்னு. நெக்ஸ்ட் இப்போ தான் புக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கான அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் திங் என்னன்னாக்கா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுனால நம்ம சேனலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சிஸ்டராக சொல்கிறேன் என்னன்னாக்கா இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. இப்போலேருந்து பண்ணால் நம்மளால் பிகினராக ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எப்போவுமே நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நம்மளால் முடியலன்னா அது யாராலையுமே முடியாது. நம்மள மாதிரி ஒருத்தவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க, எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ணுறப்ப ஏன் நம்மளால் பண்ண முடியாது? கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியுன்ற ஹோப்போட இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக சிலபஸ் பிரிச்சுக்கோங்க. நம்ம எப்படிலாம் படிக்கலான்னு ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஷெட்யூல் போடுறதுக்கு 1 or 2 days மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
107 டேஸ் இருக்குன்னு, நிறைய டேஸ் இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இட்ஸ் 107 டேஸ் இப்படின்றதுக்குள்ளே போயிடும். ஸோ மறக்காமல் இன்னிலேருந்து நீங்களும் படிக்க ஆரம்பிப்பீங்கன்றதை நம்புகிறேன். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.